அவர் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, அதிமுக தான் செல்வாக்கு. அதிமுக வந்து கழுத குதிரை எதை நிற்க வச்சாலும் அந்த தொகுதியில் வெற்றி பெறும். அது வந்து அதிமுக கோட்டை. அந்த தொகுதி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த தொகுதி. இன்னைக்கும் அதிமுக தான் வெற்றி பெறும். அவரால் கட்சி பலகீனம் அடைஞ்சது, அது இனிமே இருக்காது. முத்துசாமி தான் அமைச்சர். அந்த மாவட்டம் வந்து இது இல்லை. அவரை முதல் புரட்சி தலைவி அம்மா தான் அமைச்சராக்குனாங்க. புரட்சி தலைவி அம்மா அமைச்சராக்கி அதே புரட்சி தலைவி இவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் இவர் அமைச்சரவையில் சேர்க்கலை. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டங்களில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையும் பேரே இல்லாமல் பொதுக்கூட்டம் நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைச்சு கோவத்தூரில் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல இவங்க வந்து பன்னீர்செல்வம் ஆக்டிங் முதலமைச்சர் அப்போ. அதனால் இவர் எல்லாரையும் கடத்துறாருன்றதுக்காக ஒரு பாதுகாப்பு தேடி எல்லாரும் ஒருங்கிணைச்சு வச்சாங்க. இதை செஞ்சது சசிகலா இல்லை, எடப்பாடி பழனிசாமி. யுவத்தூர் பிளானே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடதுங்கிறீங்களா? பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனுடைய அனுமதியும் கேட்டு செயல்படுவார்னு இது தலையெடுத்தா என்ன? அதிமுக தொண்டன்ற முறையில் அவர் மேல அனுதாபப்படுறோம். சசிகலாவை பொதுக்குழு தான் நீக்கிச்சு. அந்த பொதுக்குழுவில் மேடையில் உட்கார்ந்து செங்கோட்டையன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். அன்னைக்கு தெரியலையா நீக்கிறாங்களேன்ட்டு? ஒற்றுமையை பற்றி அன்னைக்கு பேசியிருக்கணும்ல. அன்னைக்கு 25 வயசானாதான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அரசியல் சட்டம் அது, தேர்தல் விதிமுறை அது. அது மட்டும் இல்லாமல் 77ல் 21 வயசு உள்ளவங்க தான் வாக்குரிமை. அன்னைக்கு ஒன்றும் 18 வயசு இல்லை, 21 வயசு. இவர் எப்படி 20 வயசுல எம்எல்ஏ ஆகிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாருன்னு விஜய்க்கு தான் தெரியும். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 9 முறை அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். புரட்சி தலைவர் அவர்களுடைய ஆதரவும், இப்போ உங்களுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர். இந்த நிலைமையில அவர் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. இது அதிமுகவிற்கு பின்னடைவா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடங்கியிருக்கு. இது குறித்து உங்களோட முதற்கட்ட கருத்து? இல்லை, நீங்கள் சொன்னதில் என்ன சொன்னீங்க? அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடையும் புரட்சி தலைவி அம்மாவோடையும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். அதுதானே? அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அவர் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, அதிமுக தான் செல்வாக்கு. அதிமுக வந்து கழுத குதிரை எதை நிற்க வச்சாலும் அந்த தொகுதியில் வெற்றி பெறும். அது வந்து அதிமுக கோட்டை. அந்த தொகுதி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த தொகுதி. இன்னைக்கும் அதிமுக தான் வெற்றி பெறும். அதுதான் அங்கே கலர் நிலவரம். அப்படி நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தவங்க அப்படி சொல்லிட முடியுமா? யாரை நிறுத்தினாலும் ஜெயிப்போம் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதாவது அதை வந்து அவர் வந்து 77 நிற்க சொல்ல இவர் என்ன பெரிய தலைவராக இன்னைக்கு இருக்க மாதிரி விளம்பரமானவரா? இவர் யாருன்னே தெரியாது. அதுக்கு முன்னே அவர் என்ன ஏதோ டாக்ஸி டிரைவராக ஏதோ இருந்துகிட்டு இருந்தார். அதை தவிர அவருக்கு என்ன பின்னணியில் வேட்பாளராக்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு சாமானிய தொண்டனை அதிமுகவில் தான் வேட்பாளராக நிறுத்துவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் நடந்தது, புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் நடந்தது. அதுபோல் ஒரு சாதாரணமானவர், இவர் எந்த பின்புலமோ எந்த அரசியல் அனுபவமோ இல்லாத ஒரு எளிமையான தொண்டர் அந்த நிலையில தான் அவர் வேட்பாளராக்கப்பட்டார். இப்போ வெற்றி பெற்றார்னா இவருடைய பலமா கட்சியினுடைய பலமா? இல்லை, அப்படி இருந்தா அவர் வந்து அதுக்கு அடுத்து பிளவை சந்திக்கிற நீங்க கேட்டதுக்கு நான் சொல்ல வரேன். நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் சொல்றேன். அதனால கட்சியால் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டவர், கட்சியால் வெற்றி பெற்றவர். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் போது அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவர் மட்டுமா கட்சிக்கு வந்தார். இவர் மாதிரி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து உடைச்சி தான் இவர் உருவாக்குனாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இவர் வந்து அந்த இடத்த தக்க வச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த உடைச்ச தொண்டன் இன்னும் தொண்டனாகவே இருக்கிறான். அந்த தொண்டனுக்கு இவர் காட்டின விசுவாசம் இன்னைக்கு கட்சி மாறினது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இவர் அந்த ஓட்டை கூட இவர் போய்
கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட கேட்டு ஓட்டு வாங்குறது கிடையாது. தேர்தல் நேரத்தில் இவர் அம்மா கூட டூர் போடுறேன்னு போயிடுவார். அங்கே இருக்க தொண்டன் தான் ஒவ்வொரு வீட்லேயும் போய் கையில் விழுந்து காலில் விழுந்து இவர் தேர்தல் பிரச்சாரத்தை கூட இவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அந்த தொகுதியில் பண்ணியிருப்பார். பொதுவாக தான் போயிருப்பார். கேட்டால் அம்மா கூட டூர் போனார்னு சொல்லுவாங்க. அதனால் புரட்சி தலைவி அம்மா மேலே இவர் விசுவாசமாக இருந்தாருன்றதுக்காக அந்த தொண்டன் இவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு இவரை வெற்றி பெற வச்சாங்களே தவிர இவர் போய் ஓட்டு கேட்டோ மக்கள் இவரை பார்த்தோ ஓட்டு போடலை. அதுதான் உண்மை. இல்லை, இப்போ நீங்கள் அப்படி ஒரு ஜஸ்ட் லைக் தட் இந்த 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 வாய்ப்பு வேற யாருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றிக்கு காரணம் அவர் தொடர்ந்து அந்த பதவியில் இருந்ததுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் தான். அதனால அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார், இந்த 3 தலைமையும் அவருக்கு தந்த வாய்ப்பு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உடைத்த உழைப்பு, அவங்க தாம் வேட்பாளர் என்ற உணர்வோடு இவரை வெற்றி பெற வச்சாங்க. இவருக்காக வாக்கு சேகரித்தாங்க, செஞ்சாங்க. அந்த தொண்டர்களுக்கு இவர் எதுவுமே செய்யல. அந்த நிர்வாகிகளுக்கு இவர் ஒரு அணுக்கமாக கூட இல்லை. அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா கூட உபத்திரவம் செய்யாமல் இருந்திருந்தாவே அவங்க இந்த கட்சியில் இருப்பாங்க. ஆனால் அவங்க பலர் பேர் இன்றைக்கி திமுகவை நோக்கி இல்லை வேறு இடங்களை நோக்கி போனாங்கன்னா அதுக்கு காரணம் செங்கோட்டையனுடைய சர்வாதிகாரம் தான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மாவட்ட அரசியல்லையும் இவர் ஒன்றும் நிலையா இல்லை. இவருடைய ஆதிக்கம் அல்லது இவருடைய அந்த கோஷ்டி அரசியல் பிடிக்காம தான் முத்துசாமியிலிருந்து தோப்பு வெங்கடாச்சலத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, பழனிசாமியிலிருந்து எல்லாருமே மாவட்ட செயலாளர் இருந்தவங்க நிறைய பேர் திமுகவுக்கு போனாங்க. அதில் ஒரு சிலர் திரும்பி வந்துட்டாங்க. இவருக்கு முன்னால் மாவட்ட செயலாளர் இருந்தவங்க கூட திமுகவுக்கு போகிற நிலைமையை உருவாக்குனது செங்கோட்டையன் தான். அதனால் இன்னைக்கு அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலத்திலிருந்து கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. அதிலும் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் 100% வெற்றி பெற்ற மாவட்டம். ஆனால் அந்த மாவட்டத்தில் இவர் முத்துசாமி திமுகவுக்கு போனதுக்கு பிறகு இவரை எதிர்த்து அவர் போனதுனால இவரை பிடிக்காதவங்க, இவர் அணுகாததுனால, அவங்கள இவர் மதிக்காததுனால நிறைய பேர் முத்துசாமி கூட போயிட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால் இன்றைக்கி நீங்கள் நான் இவ்வளோ தூரம் அவருடைய வெற்றிக்கு காரணம் கட்சின்னு சொல்கிறேன், தொண்டர்களுடைய உழைப்புன்னு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் அந்த மாவட்டத்தில் ஒரு சரியான ஆளுமையாக இருந்தால் உங்களுக்கு நினைவு இருக்கும், ஈரோடு இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டார். இவிகேஎஸ் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சி போட்டின்னு சொன்ன உடனே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதிமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராகவும் தேர்தல் பொறுப்பாளராகவும் யாரை நியமித்தார்? செங்கோட்டையனை தானே நியமித்தார். இவர் என்ன பணியாற்றினார், எவ்வளோ வாக்குகளை பெற்று தந்தார், அதிமுகவுக்கு ஏன் அந்த பின்னடைவு வந்தது, இவர் ஏன் களத்தில் இல்லாமல் காணாமல் போனார்? அப்போ இவர் அங்கே முத்துசாமி டாமினேட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா அப்போ அதிமுக தொண்டர்கள் எப்பவும் திமுகவுக்கு போக மாட்டாங்க, திமுகவை ஏற்க மாட்டாங்க. ஆனால் முத்துசாமியினுடைய அணுகுமுறை, இவருடைய அரசியல் அவங்கள பழிவாங்கிற போக்கு திமுகவுக்கு போக வச்சுது. அதனால் அவரால் கட்சி பலகீனம் அடைஞ்சது. அது இனிமே இருக்காது. இல்லை, இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா 1 முறை 2 முறைன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய வேட்பாளராக அவர் தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். 8 முறை வேட்பாளர்னா கூட அவர் அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தோத்தம் இருக்கிறார். ஒரு முறை அவருக்கு சீட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. 2001 சீட்டு கொடுக்க. அதுக்கு காரணம் இவர் மேல இருந்த வழக்கு, இவர் ஊழல் குற்றச்சாட்டில் அவர் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி பல காரணம் இருக்கு. அதாவது இவர் கட்சியில வேட்பாளராக இருந்ததுனால அவர் இன்னைக்கு கூட அவர் பெரிய தலைவர்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நின்று அவர் நிரூபிக்கிட்டவர். இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்திருக்காரு. இப்போ நின்று அவருடைய சக்தி வெற்றி பெறட்டுமே. வெற்றி பெற்றார்னா அவர் இவரை நாள் இருந்ததுக்கு காரணம் அவருன்னு சொல்லுவாங்க.
அந்த வாய்ப்பு போச்சுன்னா அப்போ கட்சியால் தான் இவர் இருந்தாருன்னு தெரிய போகுது. அதனால் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, அது தெரிஞ்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ரெண்டாவது, இவர் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அவர் வந்து அதிமுகவில் 77 அந்த மாவட்டத்தில் வந்து இவர் அமைச்சராக இல்லை, முத்துசாமி தான் அமைச்சர். அந்த மாவட்டம் வந்து இது இல்லை. அவரை முதல் புரட்சி தலைவி அம்மா தான் அமைச்சராக்குனாங்க. புரட்சி தலைவி அம்மா அமைச்சராக்கி அதே புரட்சி தலைவி இவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அம்மா தான் அமைச்சராக்குனாங்க, அம்மா தான் இவரை நீக்கினாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நீக்கி திரும்ப சொல்லிடுறேங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் பதவியை எடுத்தாங்க. அதுக்கு முன்ன தலைமை நிலைய செயலாளராக அவர் இருந்தார். அதை எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் தலைமை நிலைய செயலாளர் ஆக்குனாங்க. அப்போது அதுக்கு பிறகு 2016 கூட அவர் அமைச்சரவை அமைக்க சொல்ல செங்கோட்டையனை சேர்க்கலை. அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் இவர் அமைச்சரவையில் சேர்க்கலை. இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டங்களில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையும் பேரே இல்லாமல் பொதுக்கூட்டம் நடந்தது, கட்சி நிகழ்ச்சிகள் நடந்தது. எந்த நிகழ்ச்சிக்கும் அவரை வர வேணாம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. எந்த தொண்டரும் அவரை போய் பார்க்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இவரும் ஒளிஞ்சு தான் போயிட்டு இருந்தார். இதை வந்து நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கட்சிக்காரங்களை கேட்டால் தெரியும், பொதுமக்களை பார்த்தா தெரியும். அதனால் இவர் வந்து கட்சியில் அவர் இல்லாமல் பொதுக்கூட்டமே நடந்திருக்கு. நீங்கள் வேணால் பழைய அந்த பகுதியில் இருந்தவங்கள இல்லை பழைய பத்திரிகையாளர் கேட்டிங்கன்னா தெரியும். அதனால் இவர் அதிமுகவில் வேட்பாளர்ன்றதுனால தான் அந்த மரியாதை கிடைச்சதே தவிர தனிப்பட்ட செங்கோட்டையனுக்குன்னா இவர் இல்லாமல் எப்படி கூட்டம் நடக்கும்? அதனால் அம்மா இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து ஒரு சுய ஒழுக்கம் இல்லாதவர். இவரை வந்து ஒரு தகுதியில் அமைச்சருக்குரிய தகுதி இல்லை. இவர் அமைச்சரவையில் இருந்தார்னா அது நம்ம அமைச்சரவைக்கு அசிங்கன்றதுனால அவர் நீக்கினாங்க. அதை நீக்கினது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவர் கட்சியிலையோ அல்லது ஆட்சியிலோ எந்த பொறுப்பும் தரல. அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு பிறகு எப்போ இவர் அமைச்சரானார்ன்றதை நீங்கள் நல்லா, இப்போ கூட அந்த தினகரன் நான் தான் ஆக்கணுன்றாரு, சசிகலா நான் தான் சொல்லி தான் என்னை ஆக்கினாங்கன்னு சொல்லி செங்கோட்டையும் கூட அவரே சொல்கிறதா சில இதுவில் பார்த்தேன். அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அரசியல் பார்க்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் 25 நாட்கள் சிகிச்சையிலேருந்து இறந்துட்டாங்க. இறந்த உடனே இப்போது நீங்கள் பெருஞ்ச அண்ணா இறந்தார், அதுக்கு அப்போது அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்தார். இறந்த உடனே அண்ணா இறந்தப்பவும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்தப்பவும் சரி, அதுக்கு அடுத்து அமைச்சராக இருந்தது நாவலர் நெடுஞ்செழியன். உடனடியாக அன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு அண்ணா இறந்த உடனே நாவலர் போய் அந்த அரசியல் வெற்றிடம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கவர்னர் மாளிகையில் அவர் மட்டும் பதவி ஏற்றுக்கிட்டார், காபந்து முதலமைச்சர். அதே மாதிரி தான் தலைவர் இறந்தப்போ புரட்சி தலைவர். ஆனால் புரட்சி தலைவி அம்மா இறந்தப்போ அது மாதிரி காபந்து அரசு அமையலை. புரட்சி தலைவி அம்மா இறந்த உடனே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அதிமுக அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் கூடி சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலா பரிந்துரைப்படி பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு சசிகலாவுடைய ஆலோசனைப்படி என்ன சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து இருந்த அமைச்சர்கள் அதே போர்ட்போலியோவில் அப்படியே தொடரட்டும், வேற எதுவும் மாற்றம் செய்ய வேணாம், யாரையும் சேர்க்காம அவங்க உங்களுக்கு நல்லா நினைவு இருக்குல்ல, எல்லாரும் போய் அன்று இரவே கவர்னர் மாளிகையில் எல்லா அமைச்சர்களும் பதவி வைத்தாங்க. அப்போ முழுமையான அமைச்சரவை, அது வந்து கேர்டேக்கர் கவர்மெண்ட்டோ அல்லது நேரடியாக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக முழுமையாக பதவியேற்று எந்த வெற்றிடமும் இல்லாமல் அதை இறங்கிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு அதில் ஒரு மாற்றம் வந்தது. சசிகலா முதலமைச்சராக விரும்பினாங்க. பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு ராஜினாமா கடிதம் எழுதினாங்க. அவர் என்னை மிரட்டினாங்க, என்னை அடித்தாங்க, நான் எழுதி கொடுத்துட்டேன்ட்டு அவர் கவர்னர்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டார். பண்ணிட்ட பிறகு என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, என்னை மிரட்டி வாங்கிட்டாங்க, அதனால் இது நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ராஜினாமா திரும்ப பெற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் தர்ம யுத்தம் நடத்தி அம்மா நினைவகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார்.
யார் வேணா முதலமைச்சர் வரட்டும், சசி மட்டும் முதலமைச்சராக வரக்கூடாது, சசிகலாவை நான் சசிகிட்ட 10 வருஷமாக நான் பேசாமல் இருந்த அம்மா சொல்லி அப்படிப்பட்டவங்க எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்னு கேள்வி கேட்டார். அப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அடுத்து சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூவத்தூரில் தொண்டர்களாக ஒருங்கிணைச்சு, சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைச்சு கூவத்தூரில் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல இவங்க வந்து பன்னீர்செல்வம் ஆக்டிங் முதலமைச்சர் அப்போ, அதனால் இவர் எல்லாரையும் கடத்துறாருன்றதுக்காக ஒரு பாதுகாப்பு தேடி எல்லாரும் ஒருங்கிணைச்சு வச்சாங்க. இதை செஞ்சது சசிகலா இல்லை, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைச்சு அவர் கூட இருந்த அவருடைய ஆதரவு அமைச்சர்கள், அவர் தலைமை ஏற்றுக்கிட்ட அமைச்சர்கள், வேலுமணி, தங்கமணி போன்ற உதயகுமார் போன்ற இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள ஒருங்கிணைச்சாங்க. கூவத்தூர் பிளானே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடதுங்கிறீங்களா? பிளான் இல்லை, கன்றிய சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்துகின்ற போது அவர்களை எல்லாம் தேடி அழைச்சி ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்தி சசிகலாவை தேர்ந்தெடுப்பதற்குரிய அவங்கள பாதுகாத்தது எடப்பாடி பழனிசாமி தலையில் இருந்த அமைச்சர்கள். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பன்னீர்செல்வத்தை தேடி அவங்க போகாம அவங்க வந்து ஒரு இடத்துல பொதுவாக போகாம பன்னீர்செல்வம் அவர் வந்து சசிகலா தான் கொலைக்காரி, சசிகலா தான் அம்மாவை கொண்டாங்கன்ற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நான் தான் முதலமைச்சர், என்னை அடித்து என்கிட்ட பிடுங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு சில பின்னணிகள் உருவாயிடுச்சு. இந்த நிலையில் இவங்க வந்து முதலமைச்சர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை கவர்னர் ஏற்றுக்காமல் பதவி பிரமாணம் செய்ய மறுத்துட்டு அதுக்கு தேவையற்ற காரணங்களை சொல்லிட்டு காலம் தாழ்த்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது கடத்தி பன்னீர்செல்வம் வந்து தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுற நேரத்தில் ஒரு பாதுகாப்பு தேடி கூவத்தூரில் எல்லாரும் ஒருங்கிணைக்கும் போது அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கொண்டு வந்து சசிகலாவை முதலமைச்சர் ஆக்குன்ற கோரிக்கையை நிறைவேற்றினது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அமைச்சர்கள். அதுக்கு பிறகு வந்து நடந்து உங்களுக்கு தெரியும். அதில் வந்து கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கில் அவங்க கைது செய்து சிறைக்கு போகிற நிலைமையும் அவங்க தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவோ முதலமைச்சராகவோ சட்டப்படி பதவி ஏற்க முடியாத ஒரு நிலைமை வந்தது. அப்போ அவங்க இல்லைன்னா ஒன்று அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து சட்டமன்ற கட்சி தலைவராக அன்னைக்கு பொதுச் செயலாளராக சசிகலா இருந்ததுனால அவங்க முன்மொழிஞ்சு எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றார். பதவி ஏற்று அதுக்கு பிறகு அது வேறு அரசியல், அவங்க சிறைக்கு போயிட்டாங்க. அப்புறம் தினகரன், அது வேறு பிரச்சனை. ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மெஜாரிட்டி இல்லாத நிலையில், அன்றைக்கு கவர்னருடைய ஒத்துழைப்பு இல்லாத நேரத்தில், எல்லாரும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்த நேரத்தில் அவர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செஞ்சுட்டு அவர் நம்பிக்கை வாக்கு கோர்ற நேரம் அப்போ அவர் அமைச்சரவை அமைக்கிறாரு. அந்த அமைச்சரவையில் இந்த ஏற்கனவே பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் இருந்ததில் பாண்டியராஜை மட்டும் எதிர்முகாம் போயிடுறாரு. இந்த கூவத்தூரில் வந்து சேர்ந்த எம்எல்ஏக்களோடு இல்லை அவர். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அம்மா வந்து அமைச்சர் ஆக்காமல் வச்சுருந்த செங்கோட்டையனை அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினார். இந்த வரலாறு வந்து எந்த மாற்றம் இல்லை. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு செந்தில் பாலாஜி அதனால தான் வெளியே போனார். இதே தோப்பு வெங்கடாச்சலம் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதே மாவட்டத்தில், அவர் அதுக்கு முயற்சி பண்ணார். ஏன்னா அவர் கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பேசி செயற்குழு கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ நானும் இருந்தேன். அதனால் எனக்கு அது தெளிவாக தெரியும். இப்படி எல்லாரும் தங்கத்தமிழ்ச்செல்வன் இருந்தார், பழனியப்பன் இருந்தார்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்தில் ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்து கட்சியில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிலையில் இருந்தாங்க. ஏன்னா பன்னீர்செல்வம் அங்கே போனதுனால தங்கத்தமிழ்ச்செல்வன் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்தாரு. ஆனால் அவங்க யாரையுமே தராத, தனக்கு ஒரு சீனியர், தன்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர், தனக்கு அனுசரணையாக இருப்பார், ஒரு மூத்த தலைவர்ன்ற ஒரே காரணத்துக்காக செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி மந்திரியாக்கினார். அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் தான் இன்னைக்கு இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய முகமே இல்லை அப்படிங்கிறீங்க.
உண்மை இல்லைங்க. அவருடைய அரசியல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சுங்க. அமைச்சரவைக்கு தகுதி இல்லை. கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இவரை தொடர விடாம புரட்சி தலைவி அம்மா தானே நினைக்கிறாங்க. அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் இவருக்கு அரசியலில் எந்த ஒரு அதுதான் சொல்றேன், அவருடைய பேரே போடாம அவருடைய தொகுதியில் கூட்டம் நடந்ததுங்க. அதை வேணா நீங்க வெரிஃபை பண்ணீங்க, பழைய வர இதுவை பார்த்துங்க. அவர் வந்து அரசியல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அரசியல் அவருடைய முகவரி என்ன? எல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல. அந்த முடிச்சவரை மறுபடியும் கொண்டு வந்து அமைச்சராக்கி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஆக்கி மாவட்ட செயலாளர் ஆக்கினது எடப்பாடி பழனிசாமி தானே. இன்னைக்கு இவர் சொல்றாரு அவர் ஜூனியரு, அவர் நேற்று வந்தார் முந்தானத்து வந்தாருன்னு. இவர் பன்னீர்செல்வம் சீனியரா? பன்னீர்செல்வம் எப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்? அது இப்போ இல்லை. சரி, இவ்வளோ தூரம் போச்சு. நீங்கள் புசி ஆனதுக்கு பின்னால் போய் நிற்கிறாரு. புசி ஆனதுன்னா அரசியலில் வந்து கொட்டை போட்டவரா? நான் விஜயை கூட பேசலை. இன்றைக்கி அவங்க அறிவிப்பு என்ன, விஜயினுடைய அறிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வீடியோ அதில் என்ன சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் என்னுடைய அனுமதியும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனுடைய அனுமதியும் கேட்டு செயல்படுவார்னு. இது தலையெடுத்தா என்ன? அதிமுக தொண்டன்ற முறையில் அவர் மேலே அனுதாபப்படுறோம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலை செங்கோட்டையனுக்கு இல்லை, எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது. அவர் என்னவோ செந்தமிழ் செல்வர் மாதிரி அந்த புசி ஆனந்தை இவர் அறிமுகப்படுத்துறாரு. அந்த அறிமுகப்படுற கூட்டத்துக்காவது விஜய் வந்தாரா? இவருக்கு தந்த மரியாதை அது. இப்போ என்ன சொல்றாங்க, 3-4 மாவட்டத்துக்கு அவர் அமைப்பு செயலாளர், 4 மாவட்ட செயலாளர். இப்போ இந்த ஏற்கனவே இருக்கிற 5 பேருக்கு கீழே இவர் போய் நிற்க போறாரு. இது வந்து அவர் கௌரவமா? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இருக்கிறது இவருக்கு அசிங்கன்னு நினைச்சவர், சொன்னவர். 4 வருஷம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ இவர் கூட சேர்ந்து எல்லாத்தையும் ஆட்டம் போட்டார் இல்லை, இவர் செய்கிறதெல்லாம் அவர் அனுமதிச்சார் இல்லை. அன்னைக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக தெரிஞ்சாரா? சரி, அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்தீங்களா, இன்னைக்கு ஒருங்கிணைப்புன்னு சொல்கிறாரு. அதுவே அவர் வந்து நடத்துகிற மோசமான அரசியல்னு சொல்லுவேன். ஏன்னா சசிகலாவை பொதுக்குழு தான் நீக்கிச்சு. அந்த பொதுக்குழுவில் மேடையில் உட்கார்ந்துருந்தது செங்கோட்டையன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். அன்னைக்கு தெரியலையா நீக்கிறாங்களேன்ட்டு? ஒற்றுமையை பற்றி அன்னைக்கு பேசியிருக்கணும்ல. சரி, அடுத்து பொதுக்குழுவில் பன்னீர்செல்வம், அப்போ பன்னீர்செல்வமும் இருந்தார், செங்கோட்டையன் இருந்து. இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வம் தான் முன்மொழிஞ்சார். அவங்கள நீக்கினாதான் இந்த இணைப்புக்கே நான் வருவேன்னு சொல்லி நிபந்தனை வச்சார். அது பகிரங்கமாக பத்திரிகைகளுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவங்க செய்யறதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு படிமட்டம் எடப்பாடி பழனிசாமி மேலையா? அதுக்கு பிறகு சரி, அடுத்து நடந்ததுல பொதுக்குழுவில் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு அந்த கல்யாண மண்டப மேனேஜருக்கு கடிதம் கொடுக்குறாரு ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வம் அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டு அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் CV சண்முகம் ஒரு தீர்மானத்தை கோரிக்கையாக வைக்கிறாரு. உடனடியாக அங்கே கொந்தளிச்சி எழுந்து வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் பன்னீர்செல்வமும் JCD பிரபாகரனும் வெளியேறினாங்கல்ல. அது எல்லாம் தொலைக்காட்சியில் எல்லாம் தெளிவாக காட்டினாங்க. அப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணாரு? சுயநினைவு இல்லாமல் இருந்தாரா? நீ அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆமாம், அவங்க சொல்றது நியாயம், நீங்கள் செய்யறது தப்புன்னு அன்னைக்கு சொல்லியிருக்கணும். இல்லை, அடுத்த நாள் வந்து அவரை ஆதரிச்சு செங்கோட்டையன் பேசினார்ல, எத்தனை அவரோட விசுவல் இருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ந்து 4 வருஷம் அதிமுக நடந்தது இயங்கிட்டு இருந்தார்ல. இவரை கொண்டு போய் ஈரோடு இடைத்தேர்தலில் பொறுப்பாளராக போட்டோம்ல, அப்போல்லாம் தெரியாதா ஒற்றுமையை பற்றி? இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு கட்சி ஒரு சுகமான நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போ போய் ஒற்றுமைப்படுத்த போகிறோன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? அது கூட ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இவர் ஒரு கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர். நீ எதாவது சொல்லணும்னா பொதுக்குழுவை சொல்லலாம், அல்லது மாவட்ட கூட்டம் அடிக்கடி எடப்பாடியார் மாதத்துக்கு ஒரு முறையாவது நடத்திக்கிட்டு இருக்காரு, அந்த இடத்துல சொல்லலாம். செயற்குழு நடக்க சொல்லலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்து சொல்லலாம். இதையெல்லாம் சொல்லாமல் இப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா கட்சியை ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கு சொல்கிற வார்த்தையா?
அதனால அவர் வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் இதை பண்ணிட்டு இருக்காரே தவிர அவர் இந்த கட்சியை பலகீனப்படுத்தணுன்றதை விட யாருக்கும் அவர் கைக்கூலியா மாறிட்டாருன்னு தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. இல்ல ஏன்னா அது இல்லாம ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவா மாற்று கட்சியை நோக்கி எதிர்முகாமுக்கு நகர்றாங்க அப்படின்னா முந்தைய கட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பாங்க. ஆனா மாறுதலா என்ன பண்றாங்க அப்படின்னா, நேத்திக்கு தாவேகாவினர் கூட நேத்து வந்து அண்ணாவினுடைய இதுக்கும் போயிட்டு மெரினா கடற்கரையில போய் திரு ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியிலையும் போய் அவங்க மலர் வளையம்லாம் வச்சுட்டு, முக்கியமா என்னன்னா அவர் தன்னுடைய சட்டை பையில இன்னமுமே அம்மா அவர்களுடைய படம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வராரு. இல்லை, அவர் வச்சிருக்க படத்துக்கு நேற்று அங்கேயே விளக்கம் சொல்லிட்டாருல்ல. என்ன இவன் என்ன பெரிய தியாகி, இன்னைக்கே படம் எடுத்துட்டான், உடனே எடுத்துட்டான், அதனால மெதுவாக எடுப்பேன்னு சொல்றாரு. எடுத்துருவாருன்றீங்க? ஆமா, வேற அவர் வழி என்ன? வேஷ்டி கட்டாத காரணம் அவர் மேலே யார் வழக்கு போட்டாங்க? வழக்கு வந்து பன்னீர்செல்வத்து மேலேயும் வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகரன் போட்ட வழக்கில் தான் நீதிமன்றம் சொன்ன கருத்து அடிப்படையில் அவங்க அதை கட்டுறதில்ல. இவர் யார் வழக்கு? இவர் தான் போய் சட்ட போராட்டம் நடத்துவார், தேர்தல் ஆணையத்தில் போய் ஏதோ மனு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் உண்மையில் வந்து ஒரு சுய நினைவோடு இன்னைக்கு இருக்காரான்னு சந்தேகம். யாரோ சொல்கிறத வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. என்ன கேட்டால், நேற்றைக்கு கூட நிருபர்கிட்ட சவால் விட்டார்ல சேகர்பாபு கிட்ட, நான் பேசின ஃபோட்டோ காட்டுங்கன்னு, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோ எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லா ஊடகங்கள்லேயும் சோஷியல் மீடியாக்கள்லையும் அந்த ஃபோட்டோ இப்போ கூட இருக்குது. இவர் இன்னும் பெரிய உத்தம புத்திரம் மாதிரி கேட்குறாரு. அவங்க எடுத்து காட்டியிருந்தாங்களா ஒரு மூஞ்சில காரி துப்புற மாதிரி இருந்திருக்கல்ல. இல்லை, அவரை அடுத்தடுத்த மூத்த தலைவர்களும் கட்சியில் அதிருப்தியில் இருப்பவர்களும் தாவேக்காவை நோக்கி நகர்வாங்க அதிமுகலேருந்து ஒரு சொல்லாடல் இருக்கு. அது உண்மையா? அப்படின்னா ஒரு மண்குதிரையை நம்பி யாருன்னா ஆற்றுல இறங்குவாங்களா? ஒரு அரசியல் வந்து இவர் அரிச்சுவடியே தெரியாதவர். இவர் வந்து ஷோ பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு யாருடைய இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு போராளியோ போர்க்குணம் கொண்டவரோ இல்லை. அவர் வந்து உளவாளி, வளைஞ்சி நெளிஞ்சி பதுங்கி பம்மி சிரிச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு அவர் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அந்த நேரத்தில் கடந்து போயிடுவாரே தவிர இதையும் ஃபேஸ் பண்ண மாட்டார். என்னுடைய அனுபவம் நானும் 72லேருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தொடங்கின நேரத்துலேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த அரசியலை நம்பி வந்தவர். இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியில் இடையில் புரட்சி தலைவி அம்மா தலைமை ஏற்றுக்கிட்டால் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏற்றுக்கிட்டு எந்த சலனமோ சஞ்சலமோ இல்லாமல் எந்த பதவி இருக்கோ இல்லையோ இந்த கட்சியை நம்பி நான் உழைச்சிட்டு இருக்கோம், விசுவாசமாக இருக்கிறோம். நான் பார்த்த வகையில் இவர் வந்து ஒரு சுகபோகியை தவிர ஒரு அரசியல் போராளியாக அவர் எப்போவும் இருந்ததில்லை, இருக்க மாட்டார். அவருடைய இயல்பு அது. அவர் வந்து சும்மா வந்து நடிப்பாரே தவிர, இன்னும் சொல்ல போனால் அவர் அமைச்சராக இருந்த 4 வருஷத்தில் கூட அவர் அலுவலகத்திலிருந்து பணியாற்றினதை விட இந்த தலைமைச் செயலகத்தில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்ததை விட ஹோட்டலில் தங்கியிருந்த நாட்கள் அதிகம். இதை தவிர நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் அம்மா பொறுத்து பார்த்து அவரை வெளியேற்றினாங்களே தவிர அவருடைய நடவடிக்கைகள் வந்து அரசியலுக்கு இருக்கிற யாரும் பகிரங்கமாக செய்ய முடியாத வேலையெல்லாம் அவர் செஞ்சிட்டு இருந்தார். அதனால தான் அவர் நீக்கினாங்க. கடைசி வரைக்கும் அம்மா எத்தனையோ பேர் நீக்குவாங்க, உடனே சேர்த்துருவாங்க. அவங்கள மன்னிப்பு கேட்டாங்கன்னா சேர்த்தது அம்மாவுடைய இயல்பு. அவங்க ஒரு கடுமை காட்டுவாங்களே தவிர அதுக்கு பிறகு ஒரு இரக்க உணர்வோடு அவங்களுடைய உழைப்பை மதித்து மறுபடியும் சேர்த்துப்பாங்க. ஆனால் இவரை சேர்க்கவே இல்லைல்ல, கடைசி வரைக்கும் சேர்த்துலையே. அதனால் அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர் வந்து அரசியல் அறிமுகப்படுத்தினார். நான் வந்து கோயம்புத்தூர் மாநாடு அந்த பொதுக்குழு நடக்க சொல்ல இவர் வந்து இன்னும் தேசிய தலைவர் இல்லை. அன்னைக்கு வந்து அரங்கநாயகம் கோவை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுபோல் திருப்பூர் மணிமாறன் அதிமுகவினுடைய அமைப்பாளர், திருப்பூர் முத்துரத்னம் மாவட்ட அமைப்பாளர்கள். அப்போ வந்து ஒரே கோவை மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஒரு பகுதி இவர் அந்த குழு, அந்த வரவேற்பு குழுவில் இவர் ஒரு பொருளாளராக வச்சுருந்தாங்க. இவர் நான் நடத்தினேன் என்கிட்ட சொன்னார். அந்த குழுவில் பணியாற்றின எல்லாரையும் கூப்பிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது வழக்கமாக ஒரு செயலை செஞ்சோன்னா அதில் ஒரு அந்த குழுவில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரை கூப்பிட்டு பாராட்ட சொன்ன இவரும் அதில் ஒருத்தராக வந்தாரே தவிர இவர் என்னமோ அங்கே போய் நடத்தினார். அப்போ வந்து இவர் ஒரு சாதாரண, அப்போ தான் அதுக்கு பிறகு 77 தான் இவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு. அதுக்கு முன்னால் அவர் ஒன்றுமே இல்லை.
ஆனால் அந்த குழுவில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒருத்தர் போட சொல்ல அந்த பகுதியில் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாம் சேர்ந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருந்ததுனால இவருக்கு இந்த பொருளாளர் கொடுத்தாங்க. அவங்க தலைவர் செயலாளர்லாம் அங்கே கொடுத்துட்டு இவருக்கு பொருளாளர் கொடுத்தாங்க. இவர் வந்து இன்னைக்கு என்னவோ நான் தான் அந்த பொதுக்குழுவை நடத்தினேன். அந்த பொது வந்து பிரச்சனைக்குரிய பொதுக்குழு மட்டும் இல்லை, ஒரு போராட்ட களமாக மாறிச்சு. அந்த போராட்டத்தை பற்றிலாம் பேசின நீண்ட நேரம் ஆகும். அந்த வரலாறுலாம் கண்டிப்பாக இன்னொரு முறை அவசியம் பேசுவோம். அதனால் அவர் சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை. அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற விஜய் சொன்னதும் பொய், அபத்தம். ஏற்கனவே திமுகவை சார்ந்தவங்க சொல்கிறாங்க அவர் தற்குறி. அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் நேற்று அவருடைய வீடியோ செய்தி இருந்தது. அது என்னன்னா, 20 வயசில் அவர் அரசியலுக்கு வந்தார், 20 வயசில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும், அன்னைக்கு 25 வயசானாதான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அரசியல் சட்டம் அது, தேர்தல் விதிமுறை அது. அது மட்டும் இல்லாமல் 21 வயசானாதான் அன்னைக்கு 77ல் 21 வயசு உள்ளவங்க தான் வாக்குரிமை. அன்னைக்கு ஒன்றும் 18 வயசு இல்லை, 21 வயசு. இவர் எப்படி 20 வயசில் எம்எல்ஏ ஆகிறாரு, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாருன்னு விஜய்க்கு தான் தெரியும், செங்கோட்டையனுக்கு தெரியும். இந்த ரகசியெல்லாம் வந்து அவங்க தற்குறின்றதை காட்டுதே தவிர, ரெண்டு பேருமே இவர் எப்படியாப்பட்ட இடத்துல போய் சேர்ந்துருக்காருன்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள். கிட்டத்தட்ட முதல்ல வந்து அவர் மதுரை மாநாட்டில் சொன்னார், எம்ஜிஆர் வந்து எனக்கு ஒரு வகையில் கொள்கை தலைவருங்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார். அண்ணாவையும் சொன்னார். முதல்ல அவர் அறிவித்த மாநாடுகளில் அண்ணாவையோ எம்ஜிஆர் அவர்களையோ சொல்லலை. அப்புறம் மதுரை மாநாட்டில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்தாங்க. நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களையும் கிட்டத்தட்ட சேர்க்க தொடங்கிட்டாங்க, அவங்களையும் பேச தொடங்கிட்டாங்க. அதை எப்படி பார்க்குது அதிமுக? அதாவதுங்க, அவங்க கொள்கை தலைவர்கள் 5 பேரை வெளியிட்டாங்கல்ல, அது போனி ஆகலை. அடுத்து ஒரு தான் சேர்க்குறாங்க. யார் கிளிக் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டண்ட் பார்ட்டி வந்து திரைப்படத்தில் ஒரு கதை டிஸ்கஷனில் எது வந்து பாப்புலாரிட்டி தரும், அல்லது எது மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க, எது வந்து இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குமோ அதை சேர்ப்பாங்க. அது மாதிரி ஒன்று ஒன்றா ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க இதெல்லாம் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆக சொல்ல பார்ப்போம். சரி, அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.